ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கிற வீடியோ அப்படிங்கிறது சந்திர கிரகணம் பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் இந்த சந்திர கிரகணம் அப்போ காலையில் எழுந்திருக்கிறது லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா நான் வெளியில் வரலாமா, தூங்கலாமா, இந்த சமயத்தில் நான் சாப்பிட்லாமா, அண்ட் இது மட்டும் இல்லாமல் மாத்திரை ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாத்திரை போடலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. இதுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷத்துக்கான 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நாளைக்கு தான் நடக்க இருக்குது. காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறப்பயே உங்களுக்கு சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு காலையில் 6:53க்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது தொடங்குது. 6:53க்கு தொடங்கி 12:31க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இது பீக்கில் இருக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது 9:30, அந்த 9:30லேருந்து 9:45 வரைக்கும் பீக்கில் இருக்கக்கூடியது, அதாவது கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர கிரகணம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் தெரியாது, குறிப்பாக இந்தியாவில் தெரியவே தெரியாது. இதுலேயுமே நிறைய பேர் இலங்கையில் தெரியுமா, ஸ்ரீலங்காவில் தெரியுமான்னு கேட்குறீங்க. இலங்கை, ஸ்ரீலங்கா எதுலேயுமே தெரியாது. நார்மலாக இந்தியாவுக்கு சந்திர கிரகணம் தெரியல அப்படின்னாலே இலங்கைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த விஷயம் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். கிரகணத்தப்போ பெண்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் எதுவும் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டில் இருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தால் நிறைய பேர் பயப்படுவீங்க. நிறைய பேர் 9th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸ்கேனுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் ரொட்டீனாக என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு கிரகணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரியாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் கிரகணம் நடக்கும், நம்ம நாட்டில் பார்க்க முடியாது, அவ்வளோதானே தவிர்த்து கிரகணம் நடக்கிறது ஒன்று தான். அதனால் இந்த சமயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தொலைதூர பயணம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் எல்லாம் காலையில் சாப்பிட்றது, ஆயில் ஐட்டம், அதே மாதிரி மைதா, இந்த மாதிரி டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தப்போ இந்த மாத்திரை ஏதாவது மருந்து இதெல்லாம் சாப்பிட்லாமா, ஊசி போடலாமா, ஸ்கேன் எடுக்கலாமா, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்குறீங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ரொட்டீனாக நீங்கள் பண்ணலாம். அதனால் குழந்தைக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் அப்படிங்கிறது வராது. நீங்கள் மாத்திரை போடல, இல்லை ஸ்கேன், ரெகுலர் செக்கப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா தான் அப்போ தான் ஏதாச்சும் ஆகும். ஏன்னா குழந்தைக்கு அதுதான் அஃபெக்டை ஏற்படுத்தும். குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு அதெல்லாம் ரெகுலராக பண்ணி ஆகணும். அதனால் அதை எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். காலையில் லேட்டாக எழுந்துட்டீங்க, வெளியில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். சில பேர் வீட்டில் ரெஸ்ட் ரூம் வெளியில் தான் இருக்கும், வீடு தனியாக இருக்கும். அப்படின்னா இருக்கிறவங்க நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் என்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வாங்க. வெளியில் வரப்போ உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா துண்டோ சாலோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு உங்களோட வயிற்றை மறைச்சி வச்சுக்கோங்க. பொதுவாக வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிரகண நேரங்களில் ரொம்ப சீரியஸாக நோண்டிட்டு இருக்குது, அதாவது மொபைல் நம்ம எப்போவுமே ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அந்த டைமிங்கில் மட்டும். நிறைய பேர் இந்த கிரகணத்தப்போ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. பொதுவாக கிரகணம் நடக்குது அப்படின்னா கோயிலோட நடை சாத்தியிருப்பாங்க. அதனால் கிரகணத்தப்போ கோயில் நடை திறந்திருக்கா அப்படின்றது உங்களோட ஏரியா பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். கட்டாயம் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரினா எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் கட்டாயம் குளிக்கணும் அந்த மாதிரி பாரம்பரிய முறையில் எப்போவுமே இந்த கிரகணம் நடந்துச்சுனாலே வீடு வாசல் சுத்தம் பண்ணி சாமிச்சு சாமிக்கு கும்பிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா அது உங்களுடைய விஷ், உங்களோட ஃபேமிலியோட இது. அதை நீங்கள் கட்டாயம் இது பண்ணால் தான் நம்ம குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னா எதுவுமே நினைக்காதீங்க. கிரகணம் எதுவுமே உங்களது பாதிக்காது. அறிவியல் ரீதியாக கிரகணம் இது வரைக்கும் யாருடைய கர்ப்பத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதனால் கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாமல் கிரகணத்தோட உச்ச நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் சிலர் நார்மலாகவே சிக்காக இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க உடல்நிலை ஈஸியாக அவங்க நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கிரகண சமயத்தில்னா வெளியில் போனால் ஸ்கின் டிசீசஸ் வரும், இல்லை மயக்கம் வரும், வாந்தி வரும், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். காரணத்தினால தான் கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண் வெளியில் போகக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக ரொம்ப பயப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கோங்க. கிரகணத்தப்போ உட்காந்து வீட்டில் யார்ட்டையாச்சும் சண்டை போடுறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொடுக்கலாம், தூங்கலாம், சாப்பிட்லாம், காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம். எல்லாமே ரொட்டீன் ஒர்க். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். ரிலாக்ஸாக இருங்க. இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.